உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். சிவம் ஜோதிடம் வாயிலாக நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நாம் பேசக்கூடிய தலைப்பு சுக்கிர பயிற்சி. இந்த சுக்கிர பயிற்சியை என்ன சார் அடிக்கடி பதிவாக போடுறீங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கலாம். நவ கிரகங்களில் சுக்கிரனுடைய பங்கு மிக முக்கியம். அந்த சுக்கிர பகவான் ஒரு மனிதனுக்கு வாழ்க்கை துணையை உருவாக்குவதில் 100% பங்கு அவங்களுக்கு தான். அப்போ ஒருத்தருக்கு கல்யாணம் ஆகணும், ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும், அதுல நல்ல சந்தோஷம் கிடைக்கணும், அப்போ அவங்க வாழக்கூடிய வாழ்க்கை ஒரு அர்த்தம் உள்ளதாக இருக்கணும். நம்ம அடுத்த பிறவி அப்படிங்கிறது நாம பிறக்கிறோமோ இல்லையோ யாருக்கும் தெரியாது. ஆனா இந்த பிறவியில நம்ம சந்தோஷமா வாழ முடியுங்களா? அந்த சந்தோஷத்துக்கு காரணமும் சுக்கிர பகவான் தான். அப்ப நல்ல வீடு, பங்களா, நீச்சல் குளம், தியேட்டரு, இது மாதிரி பார்த்தீங்கன்னா பெரிய வசதி வாய்ப்போட ஒரு வீடு கட்டுறது, நல்ல கார் வாங்குறது, சொகுசு கார். அப்ப இது மாதிரி பார்த்தீங்கன்னா காரு, பங்களா, வசதி வாய்ப்புகள், நல்ல வாழ்க்கை, இது எல்லாத்தையுமே கொடுக்க போறது அந்த சுக்கிர பகவான் தான். அதனாலதான் இந்த சுக்கிர பகவானுடைய பயிற்சியை நம்ம போடுறோம். அப்ப அந்த சுக்கிர பகவான் ஆப்பட்டது இப்போ விருச்சிக ராசியில் இருக்கிறாங்க. அந்த விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் டிசம்பர் 20 பெயர்ச்சியாகி 2026 ஜனவரி மாதம் 12 வரைக்கும் தனுசு ராசியில் இருப்பார். அப்படி தனுசு ராசிக்கு வரக்கூடிய சுக்கிர பகவான் கன்னி ராசி ஆகிய அவர்களுக்கு இந்த பலன் எப்படி இருக்கும், அதை பற்றி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்போ கன்னி ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கிறாங்க சுக்கிர பகவான். எந்தெந்த இடத்துல சுக்கிரன் இருக்கக்கூடாது அப்படின்னா 6ஆம் இடத்துல இருக்கக்கூடாது, 7ஆம் இடத்துல இருக்கக்கூடாது, 10ஆம் இடத்துல இருக்கக்கூடாது. 10ஆம் இடத்துல இருந்தால் தொழிலை கெடுக்கும், தொழிலை விருத்தியாகுவதற்கு விடாது. 6ஆம் இடத்துல இருந்தா கடன், நோய், சத்ரு. 7ஆம் இடத்துல இருந்தா திருமண வாழ்க்கை, திருமணம் ஆனவர்களுக்கும் திருமணம் ஆக வேண்டியவர்களுக்கும் இந்த பாதிப்புகள் இருக்குது. ஆனா நம்மளுக்கு இருக்கிறது 4ஆம் இடத்துல. அப்ப 4ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்தால் என்ன பலன் அப்படின்னா, 4ஆம் இடம் என்பது என்ன? ஒரு சொத்து வாங்கிறது, இல்லைன்னு சொத்தை விற்று இன்னொரு சொத்தை வாங்கி அதில் சந்தோஷப்படுறது, அது போக வீடு கட்டுறது, ஒரு பெரிய பங்களா கட்டுறது, அது போக ஆடை ஆபரணங்கள் வாங்குவது, கார் வாங்கிறது, வண்டி வாங்கிறது, தொழிலுக்கு தேவையான கனரக வாகனங்கள் வாங்குவது, தாயோடு நல்ல உறவு வைத்திருப்பது, இது எல்லாமே இந்த 4ஆம் இடத்தில் சுக்கிரன் இருந்தால் கண்டிப்பாக செய்வாங்க. உங்களுக்கு 4ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்காங்க இல்லையா, கண்டிப்பாக இந்த புதன் பகவான், கன்னிராசிங்கிறது புதன். அப்ப அந்த புதனுக்கும் சுக்கிரனுக்கும் ஒரு நட்பு இருக்குது. அப்ப அந்த நட்பு ஸ்தானத்துல இருந்து சுக்கிர பகவான் அந்த புதன் பகவான் கன்னிக்கு கண்டிப்பாக செய்வாங்க. இது போக அந்த 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் வக்கரம் அடைஞ்சு 7ஆம் பார்வையாக அந்த சுக்கிரனையே பார்த்துடுறார். அற்புதமான யோகம் கன்னிராசிக்காரங்களுக்கு. இந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்தாமல் வேற எந்த நேரத்தை நீங்க பயன்படுத்துவீங்க? இந்த நேரத்தை பயன்படுத்தினா தான் உங்களுக்கு அருமையான வீடு, தாயோடு இருக்கக்கூடிய அந்த சங்கடங்கள் கண்டிப்பாக தீரும். ஒரு சொகுசு பங்களா, ஒரு நல்ல காரு, இதெல்லாம் கண்டிப்பா வாங்க முடியும். 2வது பார்த்தீங்கன்னா, இந்த சனி பகவானும் 10ஆம் பார்வையாக புதனுடைய வீட்டுக்கு 4ஆம் இடத்தை பார்க்கிறாங்க. அந்த சனியும் சுக்கிரனும் நட்பானவர்கள். குரு வக்கரத்திலிருந்து சுக்கிர பகவானை பார்க்கிறாங்க. இதனால இந்த 4ஆம் இடம் வலுப்பெறுகிறது.
அப்போ இடம் இல்லாதவங்களுக்கு இடம் கொடுக்கும், வீடு இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக வீடு கொடுக்கும். 2வது பார்த்தீங்கன்னா, சொத்து இருக்க வேற சொத்து வாங்கி போடுறது. ஒரு நல்ல பங்களா வீடு கட்டணும்னு நினைச்சாலும் இந்த பீரியட்ல நினைச்சா கட்ட முடியும். அப்போ இந்த பீரியட்ல நல்ல முடிவு பண்ணலாம். அடுத்து ஒரு நல்ல நாளை பார்த்து அந்த வீடு கட்டுறதுக்கு ஆரம்பிக்கலாம். இது மாதிரி வாய்ப்புகள் கன்னி ராசிக்கு இருக்குது. சார் நீங்க சொல்றது கரெக்டு தான். ஆனா இப்போ எங்க புத்தியே எங்க பக்கத்துல இல்லை. ஏன்னா இந்த 7ஆம் இடத்துல சனி குடும்ப ரீதியாக பிரச்சனை, மனவேதனை, மன திருப்தி இல்லை. இந்த கன்னி ராசிக்காரங்க அப்படின்னா தலை நிறைய மூளை. யாருக்கு எந்த விதமான பிரச்சனை இருந்தாலும் இவங்க போய் பேசி தீர்த்து வைப்பாங்க. வேலை எப்பேற்பட்ட வேலையா இருந்தாலும் இவங்க பார்த்தீங்கன்னா மூளையை கசக்கி அந்த வேலையை செஞ்சிருவாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு எனக்கு வேலையும் ஓடல, வாழ்க்கையும் ஓடல, வாழ்க்கையில நிம்மதியும் இல்லை. இப்போ நான் தண்ணி அடிச்சு பழகிட்டேன் சார், நான் கெட்ட ரூட்ல போயிட்டேன், இந்த மாதிரி குழப்பத்தில் இருக்கிற அப்படிங்கிறார். ஆனால் அந்த குழப்பங்கள், அந்த மனசு கெட்டு போனது, உங்க வாழ்க்கை பாதிக்கிறது, இது எல்லாமே இந்த பீரியட்ல கண்டிப்பாக தீரும். அது போக பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் 2ஆம் தேதி அந்த குரு பயிற்சி ஆகிறாங்க, கடகத்துக்கு வர்றாங்க. கடகத்தில் இருந்து 9ஆம் பார்வையாக அந்த சனி பகவானையும் பார்க்குறாங்க. அப்போ உங்கள் பிரச்சனை எல்லாமே தீர்வு, ஒரு பிரச்சனைகளுக்கு முடிவு வந்துடும். உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும், நீங்கள் சந்தோஷமா இருப்பீங்க, நீங்கள் நினைச்சதை உருவாக்க போறீங்க. பல நாளாக ஒரு பிஸ்னஸ் செய்யணும், ஒரு பிஸ்னஸ் செஞ்சு நாம் நல்ல நிலைமைக்கு வரணும். நம்ம பல வருஷமாக அடுத்தவங்களுக்கே நம்ம சம்பாரித்து கொடுத்துட்டோம், நம்முடைய ஓனருக்கு சம்பாரித்து கொடுத்தோம். இனிமேல் நம்மளுக்கு நாம் சம்பாதிச்சு நம்ம மக்களுக்கு சம்பாதிக்கணும், நம்ம குடும்பத்துக்கு சம்பாதிக்கணும் அப்படின்னு நினச்ச உங்களுக்கு அந்த டைம் வந்துருச்சு. தாராளமாக நீங்கள் செய்யலாம். அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை, உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல திருப்பு முனை இந்த பீரியட்ல தான் வருது. கன்னிராசிக்காரங்களே, மன தைரியத்தை விட வேண்டாம். மனசுல தைரியமும் தெம்பும், நம்ம நல்ல நிலைமைக்கு வரப்போறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் உங்களுக்கு இருந்தால் மட்டும்தான் நல்ல பொசிஷனுக்கு வருவீங்க. அந்த எண்ணத்தை உங்களுக்கு அந்த குரு பகவான் தன்னுடைய வீட்டையே பார்த்து, கன்னிராசிக்கு 4ஆம் இடமான அந்த சுக்கிரனையும் பார்த்து அந்த தைரியத்தை கொடுக்குது. கண்டிப்பாக அந்த தைரியத்தால் நீங்க நல்ல பொசிஷனுக்கு வருவீங்க, நீங்க நல்லா இருப்பீங்க. நிறைய பேர் சிவம் ஜோதிடத்தை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறீங்க, நிறைய பேர் லைக் பண்ணியிருக்கிறீங்க, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜாதகத்தையும் அனுப்பிச்சு என்னை பார்க்க சொல்லியிருக்கிறீங்க. உங்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளும் கூட. நீங்கள் எந்த தெய்வத்தை வணங்கணும் அப்படின்னா, இப்போ கன்னிராசி, கன்னிராசிக்காகப்பட்டது 4ஆம் இடத்துல குரு பார்வை, சனி பகவானுடைய பார்வை சுக்கிரனை பார்க்குது. அதனால பார்த்தீங்கன்னா நீங்கள் கும்பிடக்கூடிய தெய்வமாகப்பட்டது பெருமாளை கும்பிடுங்க. அந்த பெருமாளை கும்பிடுவதால் சுக்கிரனை இந்த 2 கிரகம் பார்க்கறதுனால அந்த சுக்கிர பகவானுடைய அனுகிரகம் கண்டிப்பாக மகாலட்சுமி தாயை கும்பிடலாம். நீங்கள் இல்லைன்னா பெருமாளை கும்பிடுங்க. இதை கும்பிடுங்க, உங்கள் மனசில் இருக்கிறத பாரத்தை மொத்தமாக இறக்கி வைங்க. நீங்கள் ஏதாவது பிரார்த்தனை பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக நடக்கும். நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.